தலைவரே தோத்துட்டாரே! நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? அப்படின்னு இப்ப சேகர் பாபுவ அலற விட்டுருக்காங்களாம் துர்கா ஸ்டாலின். அப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இத கேள்விப்பட்ட எல்லாருமே அப்ப பதவி காலியா? அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற கூட்டம் முடிந்ததுமே துபாய்க்கு பறந்துட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். சென்னை திரும்பியதுமே திமுகவினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய சிலர் மாற்றப்படுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் எதிரொலிக்க தொடங்கி இருந்துச்சு. குறிப்பா சென்னையில இந்த அதிரடி மாற்றம் நடக்கலாம் அப்படின்றாங்க. இந்த நிலையில முன்னாள் அமைச்சரும் அதே போல மாநில செயலாளருமான சேகர் பாபுவினுடைய பதவிக்கு சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. சென்னை கொளத்தூர் தொகுதியில தனது கணவர் ஸ்டாலின் தோற்று போனதை துர்கா அவர்களால இப்ப வரைக்குமே ஜீரணிச்சுக்க முடியல. அவரது தோல்விக்கு முழு காரணம் சேகர் பாபு தான்னு துர்காவிடம் கொடுக்கப்பட்ட பல்வேறு ரிப்போர்ட்டுகளும் தெரிவிக்குதாம். இதை வச்சு சமீபத்துல சேகர் பாபுவை வீட்டுக்கு அழைத்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காங்க துர்கா ஸ்டாலின். சேகர் பாபுவிடம் கொளத்தூர் தொகுதி மட்டுமல்ல, சென்னையின் 16 தொகுதிகளும் தலைவர் தொகுதிகள் தான். எல்லாத்துலயுமே விஜய் ஓட ஓட விரட்டி அடித்து ஜெயித்து கொடுக்கிறேன். ஆனா மொத்த சென்னையில தேர்தல் பொறுப்பையும் என்னிடம் கொடுங்கள் அப்படின்னு நீங்க கேட்டதுனால தானே உங்களிடம் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. தேர்தல் நேரத்துல கொளத்தூர் தொகுதி உள்பட சென்னையில திமுகவுக்கு எதிரலை வீசுகிறதுன்னு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் உங்களிடத்தில் சொன்ன போதெல்லாம் அதையெல்லாம் தூக்கி போடுங்க அண்ணி, அதெல்லாம் வெறும் குப்பை. அவங்க விருப்பங்களுக்கு ஏற்ப உங்களிடம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தலைவர் தொகுதி பின்னடைவு அப்படின்னு சொல்கிற அறிக்கை இல்லாம நீங்கள் நம்புவீங்க. தலைவரே தோற்பார் என சொல்லும் அறிக்கை எப்படி உண்மையாக இருக்கும் அண்ணி அப்படின்லாம் நீங்க சொன்னீங்க பாபு. ஆனா சீரியஸா கவனிக்க சொன்னோம். நீங்களும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாம இருங்க. எந்த கோவிலுக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ போங்க அப்படின்னு நான் ஏற்பாடு செய்யறேன்னு சொன்னீங்க. நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே நாங்க நம்பினோம். ஆனா தேர்தல் ரிசல்ட் என்னாச்சு? நீங்களும் உதயநிதி மட்டும் தான் ஜெயிச்சீங்க. எல்லோரும் தோற்று போயிட்டாங்க. தலைவரும் தோற்று போனாரு. எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையும் நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் எங்க? படிச்சு படிச்சு சொன்னேனே நான், தலைவர் தொகுதியை கவனிங்க கவனிங்கன்னு. இப்பதான் தெரியுது நீங்கள் கவனிக்கவே இல்லைன்னு. எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் சொன்னதை குப்பைன்னு சொன்னீங்க. அப்போது நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் குப்பைன்னு இப்ப தெரியுது. தலைவரே தோக்குறாரு. ஆமா, நீங்க மட்டும் எப்படி ஜெயிக்கிறீங்க? எப்படி? தலைவர் தோத்து உதயநிதி ஜெயித்து திமுக ஆட்சியை பிடிச்சிட்டா உதயநிதியை சிஎம் ஆக்குவாங்க. அவரை உங்க பிடிக்குள் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடலாம்னு திட்டமிட்டு தான் தலைவரை தோக்கடிச்சீங்களா? எங்களுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. இதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாதுன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சேகர் பாபு அவர்களை திட்டி தீர்த்திருக்கிறாங்க துர்கா ஸ்டாலின். அதை கேட்டு செய்யறது அறியாம திகைத்து போயிருக்காளா சேகர் பாபு அவர்கள். நான் எந்த துரோகமும் செய்யல அண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே துர்கா ஸ்டாலின் காலில் விழுந்திருக்காராம். ஆனா அதை ஏற்க மனமில்லாமல் துர்கா ஸ்டாலின் விலகி இருக்காங்க. சேகர் பாபு வெளியே போ அப்படின்னு கோபம் துரத்திட்டாங்களாம். அவங்க வெளியே போறதும் துர்கா அவர்களுடைய கோபம் குறையலையா. இந்த நிலையில வீட்டுக்கு ஸ்டாலின் அவர்கள் திரும்பியதும் சேகர் பாபுவை திட்டி தீர்த்த கோபத்தை அவரிடம் கொட்டியிருக்காங்க துர்கா அவர்கள். அவரிடம் இருந்து பதவியை பறிச்சு நம்முடைய விசுவாசிகளில் ஒருவருக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். துர்கா ஸ்டாலின் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ சேகர் பாபுவிடமிருந்து அந்த பதவி பறிக்கப்பட்டால் அரசியலிருந்து விலகுவாரா, அல்லது அவர் ஆன்மீகவாதி என்பதால் ஆன்மீக கட்சியான வேறு ஒரு இதுல போய் சேருவாரா அப்படின்னு இப்ப எல்லோருமே கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்க. இது எங்க போய் நிறுத்த போகுதுன்னு தெரியல. இது எந்த அளவுக்கு உண்மைன்றதையும் தாண்டி இதுலயும் கொஞ்சம் விஷயம் இருக்கோ அப்படின்னு தான் எல்லாரும் பேசி வராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்களை பற்றின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.